மீனராசிக்காரங்க இந்த 2026ல் பணக்காரங்க ஆகணும்னா என்ன செய்யணும்? ஜலராசி, கடைசி ராசி, மீனராசி மிக சிறப்பு. 2026 பணவரவு தனவரவு. உங்களுடைய அதிபதியே குரு பகவான் தான். 5ஆம் இடத்துல கடகத்தில் போயிட்டு சிறப்பாக உச்சம் பெறார். அப்போ அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறது ஜென்மத்தில் சனி, 7 சனி மேடம். உடல் ஆரோக்கியம், மனசில் எவ்வளோ கஷ்டங்கள் இவ்வளோ நாள் இருந்துச்சோ இனிமேல் ரிலீஃப் ஆவீங்க. நிறைய இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருந்தோம், அதற்கான பண வரவு இந்த ஆண்டு உண்டுங்க. ரொம்ப 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 கஷ்டப்பட்டங்க அப்படிங்கிற ஒரு வரிசையில் மீனராசி ரொம்ப 2025 நம்ம நிறைய பார்த்த ஜாதகங்கள். ஸோ இந்த வருஷம் பணம் நிறைய வரும், நிறைய மாற்றங்கள் ஏற்படும். குலதெய்வ வழிபாடை விட்டுறாதீங்க. அதே போல் நம்மளுடைய சொந்தக்காரங்க மற்றவங்க மதிக்காதவங்கெல்லாம் இனிமேல் திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி நல்ல ஒரு உயர்வான அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று உங்களை பார்க்கறனால கண்டிப்பாக உங்களுக்கு பூர்வீக சொத்து, அது மாதிரி சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் வில்லங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டம். அதற்கான பணமும் வரும். பணவரவு இன்னும் அதிகமாக வர்றதுக்கு நீங்கள் நல்ல ஒரு டிப்ஸு சொல்கிறேன், கேட்டுக்குங்க. கண்டிப்பாக ஜலராசியாக நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறனால உங்களுடைய மன உளைச்சல், எத்தனை வருமானம் வந்தாலும் அது கையில் நிற்க மாட்டேங்குது, விரயமாகிட்டே இருந்துச்சு. வெளிநாடு வெளியூர் அல்லது எப்படி நீங்கள் இருந்தாலும் இடமாற்றத்தை பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பணம் ஃபஸ்ட்டு நிற்கும். தொழில், அதாவது புதுசாக நான் நிறைய முதலீடு போட்டு நான் செய்யக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் பிரேக் பண்ணி வச்சுக்கணும். அதற்கான காலம் இந்த காலம் கிடையாது. பணம் வர்றதுக்கான விஷயங்களில் இன்னும் வழிபாடு அப்படின்னு எடுக்கும் பொழுது நீங்கள் இந்த முடி திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆடை, ஒரு வேஷ்டி துண்டு வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது வியாழக்கிழமை ஃபாலோ பண்ணுங்க. பழனி முருகனை ரொம்ப ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அவருடைய ராஜ அலங்காரம் படம் வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை போயிட்டு ஒரு வழிபாடு எடுங்க. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க. பழனி முருகனை பார்த்துக்கோங்க. அதே போல் சிவனடியார், சிவனுடைய தொண்டு செய்யக்கூடிய அனைவருக்குமே காவி வேஷ்டி வாங்கி கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். இன்னும் எனக்கு உடல் தொந்தரவு இருக்குங்க மேடம், நிறைய இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன், கடன், அதாவது வீட்டு கடன் போயிட்டுருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குது, எனக்கு வருமானம் வரல, ரொம்ப பீடையாக இருக்குது, ஏன்னா 7 நாட்டு சனி எனக்கு ரொம்ப போட்டு பாடாப்படுத்துதுன்னா கண்டிப்பாக நீங்கள் முடி காணிக்கை கொடுத்துருங்க, குலதெய்வத்துக்கு கொடுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக அது வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை தினமும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காம சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த சூரியனுடைய ஒரு அனுகிரகம் உங்களுக்கு பிரகாசமான நல்ல வெளிச்சத்தை, நல்ல புத்தியை, நல்ல ஆரோக்கியத்தை, நல்ல செல்வ வளத்தை, பணத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய அதிபதியாக இருந்து இவ்வளோ விஷயங்கள் நமக்கு நிறைய வழிகாட்டி வழிநடத்தி நம்ம போயிட்டு இருக்கிறோமே. இருப்பினும் நமக்கான விஷயங்கள் கிடைக்காம தடுமாற்றத்தில் இருந்தீங்க. அதாவது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பல விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு கூட ஒரு தடையாகவே வந்துட்டுருக்கு. இந்த தடைக்கற்கள் எல்லாமே உடைத்து எறிந்து நீங்களுடைய உற்சாகத்தோட நீங்கள் நல்லா பூஸ்டப்பாக இருக்கணும்னா உங்களே நீங்கள் தன்னம்பிக்கையோட இனிவரும் காலகட்டம் இந்த ஜனவரி மாதத்திலேருந்து மீனராசி நேயர்கள் ரொம்ப உற்சாகமாக செயல்படுங்க, சுறுசுறுப்பாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சிவன் எல்லாம் வாரி வணங்குவார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நீங்களும் இந்த வருஷம் பணக்காரங்க ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தொடர்ந்து சுவாரஸ்யமான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.